மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள். நாளை மற்றொரு நாள் அல்ல, மகத்தான நாள், ஆசிரியர் நாள். அனைத்து ஆசிரியர்களுக்கும் மக்கள் மேடையின் மனமார்ந்த வாழ்த்துகள். ஆசிரிய பணி என்பது ஊதியத்திற்கான பணி அல்ல, அது ஒரு அறப்பணி. ஒரு சமூகம் ஒளிவடைத்து நிமிர்ந்து நின்றால் அதற்கு ஆசிரியர்களின் பணியே சரியான காரணமாக இருக்கும். அவர்கள் சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக அதற்கு பொருள்படும். ஒரு சமூகம் களையிழந்து திசை மாறி செல்கிறது என்றால் அங்கு ஆசிரியர்களும் தடமாறிவிட்டதாகவே பொருள். ஆக ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் ஆசிரியர்களின் பங்கே முதன்மையானது. பெற்றவர் கற்றவராயிருந்தாலும் ஒரு மாணவருக்கு கல்வி என்று வந்துவிட்டால் உற்றவர் ஆசிரியர் மட்டும்தான். அத்தகைய ஆசிரியர்களுக்கு இந்த அரசும் கல்வி நிறுவனங்களும் உரிய மதிப்பை தருகின்றனவா? அதே வேளையில் ஆசிரியர்களும் தம் பணியின் மேன்மையை உணர்ந்து செயலாற்றுகின்றனரா? ஆசிரியர் மாணவர் உறவு நாளுக்கு நாள் வளர்கிறதா, தேய்கிறதா? சமூகத்தின் எதிர்காலத்தை காட்டும் கண்ணாடி இந்த தலைப்பு என்று கருதுகிறோம். விவாதிக்கலாம். பங்கேற்போர்: குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் திரு தேவநேயன், அகில இந்திய துவக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் திரு வா அண்ணாமலை, வாழ்க்கை திறன் கல்வியாளர் பத்மாவதி. இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து அன்பு மற்றும் தாமரை செல்வி, மதுரை அரங்கிலிருந்து சாம் பிரகாஷ் மற்றும் ஜமீலா, கோவை அரங்கிலிருந்து கௌதம் மற்றும் சரளா. பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு தேவநேயன், உறவு எப்படி இருக்கு உங்கள் பார்வையில்? முதல்ல அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். உண்மையாலுமே ஆசிரியர் பணி என்பது ஒரு அறம் சார்ந்த பணி. நீங்க சொன்னது மிக மிக முக்கியமானது. இது தொழில் அல்ல, வயிறு கழுவுவது அல்ல. நான் இன்னைக்கு பேசுற விஷயங்கள் அத்தனையும் நானும் ஒரு ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அடிப்படையில் நான் உரிமையாக என்னுடைய சமூகத்தில் ஒரு குடும்ப உறுப்பினராக நான் பேசுவதற்கான ஒரு வருத்தமான சூழல் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். நான் இன்னைக்கு ஆசிரியருக்கும் மாணவருக்கான உறவு என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசிரியருக்கும் மாணவருக்கான உறவுங்கிறது ஒரு தந்தை மகன் அல்ல, நண்பனா, அதையும் தாண்டி உறவுகள் சார்ந்ததான். இன்னைக்கு எத்தனை ஆசிரியர்கள் தன்னுடைய வகுப்பறையில் இருக்கிற மாணவர்கள் மாணவர் பின்னணி எத்தனை பேருக்கு தெரியும்? நான் படிக்கிற காலத்தில் நான் ஒரு ஆசிரியர், என்னை உருவாக்கிய ஆசிரியர், இன்னைக்கும் நான் என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க முடியாத ஆசிரியர்கள் இன்னும் என்னோட நெஞ்சில் இருந்து கொண்டிருக்கிற ஆசிரியர் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கும் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எனக்குள்ள பட்டியலில் இருக்கிற காளியண்ணன் ஆசிரியர், பெரியசாமி ஆசிரியர், இதெல்லாம் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், அவர்களால் உருவாக்கப்பட்டவர். இந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னா அவர்கள் தான் என்னுடைய அடிப்படை நாதம். ஆனால் இன்னைக்கு ஆசிரியர்கள் முன்மாதிரிகளா இருக்கிறார்களா? மித்தவர்களுக்கான எடுத்துக்காட்டுகளா இருக்கிறார்களா? நான் என்ன வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது நான் இன்னைக்கு தேட வேண்டியதா இருக்கு. எனக்கு தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தவன் என்கிற முறையில் ஒவ்வொரு இடத்துல போய் பார்க்கும்போது நீ குழந்தை உரிமை மீறல்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கும்போது துடிக்கிறேன். ஐயோ, இந்த பள்ளிக்கூடத்தில் பாலியல் வன்முறை ஒரு ஆசிரியர் செஞ்சுட்டாரே அப்படின்னு ஒரு கோபம், ஒரு ஆக்ரோஷம் வருது. அப்படின்னா ஆசிரியரை கடவுளாக அதை மீறிய ஒரு அறம் சார்ந்த ஆளாக நான் பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியாக இன்னைக்கு சமூகத்தை விட்டு விலகிட்டாங்க. இன்னைக்கு அறிந்து செய்கிறார்களா, அறியாமல் செய்கிறார்கள்? நீங்க அறிந்தே செய்கிறார்கள். எளிதில் குழந்தைகளை நாசமாக்கி விடலாம் என்கிற எண்ணமோ என்ன தெரியாது. அவர்கள் குழந்தைகள் இந்த நாட்டை ராஜாக்கள், நாளை மந்திரிகள், நாளை உருவாக்கக்கூடியவர்கள் இவரோட கரங்களில் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து செய்யறாங்களா? இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் ஒதுங்கிட்டே வராங்க. நீங்க பாருங்க, 84 மிகப்பெரிய ஆசிரியர் போராட்டம் நடந்துச்சு. எம்ஜிஆர் எல்லாத்தையும் கைது செய்தார். 26 நாள் சிறையில் இருந்தார். எங்க அப்பாவும் 26 நாள் சிறையில் இருந்தவர் தான். அப்பொழுது எங்க அப்பாவை பார்ப்பது நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் அந்த சிறைச்சாலைக்கு சேலத்துக்கும் கோயம்புத்தூர் நோக்கி ஓடிக்கொண்டார்கள். ஏன்னா ஆசிரியர் இருக்காருன்னு. அதே பின்னாடியில் டெஸ்ஸா, அதாவது எசென்சியல் சர்வீஸ் ஆக்ட், டெஸ்மா ஆக்ட் வந்துச்சு. ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் கைது. ஒரு பெற்றோர் கூட போய் ஆசிரியர் பார்க்கல. ஏன் போலனா ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கான உறவு வெளியேச்சு, ஆசிரியர் சமூகத்துக்கான விஷயங்கள் வெளியேறிடுச்சு. அப்போ நம்ம பார்க்கிறது எந்த ஆசிரியர்கள்? எனக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஆசிரியர்களை நாம் தேடும் பொழுது எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்தாத ஆசிரியராக இருக்க முடியும்? வகுப்பறை தாண்டி ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ளும் ஆசிரியர் பயணப்படுறார். இன்னைக்கு என்னன்னா ஒவ்வொருக்குள்ளும் நான் ஒரு காலத்துல ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தோட ஒட்டி உறவாடுவாங்க. இப்ப நான் படித்த துவக்கப்பள்ளி உறவு சரியில்லை, அதை முதற்கட்ட உறவு அந்த பள்ளிக்கூடத்திலே தங்கி அந்த ஊர்ல நடக்கிற நிகழ்வுகளோடு இருப்பாங்க. ஏன்னா அரசு சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா அரசு பணியாளர் அந்த ஊர்ல இருக்கணும். இன்னைக்கு வில்லேஜ் ஆபீசர் எப்படி அந்த ஊர்ல இருக்கணுமோ அது மாதிரி ஆசிரியர் அந்த பள்ளியிலே தங்கி அந்த ஊர்ல இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. இன்னைக்கு ஆசிரியர் அதை விட்டு விலகிட்டாங்க. இன்னும் விரிவா பேசலாம். உங்க கருத்து? புதிய தலைமுறை வழியாக மக்கள் மேடை நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நாளை செப்டம்பர் 5 சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளில் இந்திய அளவிலே தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுக்கு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் இந்த விருதினை வழங்குகிறார். பாரத பிரதமர் அவர் வீட்டிலே
தேநீர் விருந்தளித்து புகைப்படத்தை எடுப்பதற்கு அழைக்கிறார்கள். அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து எதற்காக நான் சொல்ல வரேன்னா, தேசிய நல்லாசிரியர், மாநில நல்லாசிரியர் விருது இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஏன் நல்லாசிரியராக இருக்கக்கூடாது? நல்லாசிரியராக இருக்க வேண்டும். நான் எதற்கு இந்த தலைப்புக்குள்ள போறேன்னா, அதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த விருதை கொண்டாடுறாங்க. ஆனால் எல்லா மாநிலத்திலும் முதலமைச்சர் தான் இந்த விருதை கொடுக்குறாங்க. அங்கே குடியரசுத் தலைவர் கொடுக்குறார். அதே மாதிரி பாரத பிரதமர் வீட்டில் அழைத்து விருந்தளிக்கிறார். ஆசிரியருக்குள்ள மரியாதை. தமிழகத்திலே மட்டும் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் முதலமைச்சர்கள் இந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில்லை. நான் கட்சிக்கே போகல. காரணம் என்னன்னா, என் மதிப்பை கூட ஒரு ஆசிரியர்களுக்கு இப்போ அவர் சொன்னார். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, அந்த காலத்தில் குருகுல கல்வி இருந்தப்போ குரு சிஷ்யன் உறவுங்கிறது வேற. அதில் குருபக்தி பயபக்தி இருந்தது. அதுக்கு பிறகு ஆசிரியர் மாணவர் உறவு வந்தது. இப்போ ஆசிரியர் மாணவர் உறவுங்கிறது அந்த மாணவனும் ஆசிரியர்கிட்ட இருக்கிற அந்த 5 மணி நேரத்தில் அவர் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிறதுங்கிறது வேற. ஆனால் பாக்கி நேரங்கள் முழுவதும் பெற்றோர்கள்ட்ட தான் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நான் 38 ஆண்டு காலம் ஆசிரியர் பணியை, தலைமை ஆசிரியர் பணியை ஆற்றியவன். ஒரு நல்ல ஆசிரியருக்கு, மாணவர்களுக்கு ஒரு தாயாகவும் அதே போல் ஒரு தந்தையாகவும் இருந்து நான் மாணவர்களை வளர்த்தவன். உறவு முறையில் மிக மிக சரியாக, இன்னமும் போனால் அந்த பழைய கால அந்த குருபக்தியை என்னிடம் படித்த மாணவர்கள் மிக உயர்நிலையில் இருப்பவர்கள் கூட இருக்கிறார்கள் என்றால் அந்த அணுகுமுறையை சரியாக வைத்தவன் என்ற முறையிலே தான் நான் சொல்லிக் கொள்கிறேன். குழந்தையை தெய்வம் கொண்டாடின இடத்துல என்பதை போல இன்னமும் நல்ல ஆசிரியர்கள் எங்கோ ஒருத்தர் 2 பேர்னா அது மீடியாக்கள் மத்தியில் அது பெருசுபடுத்தப்படுகிறது. இருக்கிற 100 ஆசிரியர்களுமே இந்த தப்பை பண்ணுறதில்லை. யாரோ 2 பேர் எல்லா துறையிலையும் இருக்கிறார்கள், எல்லா இருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்கள் அதை செய்யக்கூடாது என்பதில் 100% சரியாக இருக்கிறோம். என்ன தண்டனை வேண்டாலும் கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் சரியாக இருக்கிறோம். ஆனால் அதை ஒன்றை வைத்து இப்படி அந்த காலத்தில் இருக்கிற பெற்றோர்கள் மாணவனை கொண்டு வந்து ஒப்படைக்கும் போதே இது உங்கள் பிள்ளையா நினச்சிங்க, எங்களுக்கு அவனை என்னமா கண்டிச்சாலும் சரி, ஒரு நல்ல மாணவனா நல்லொழுக்கம் உள்ளவனா நீங்க ஆக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு பிழை இருக்குல்ல. ஆமா, கண்ணு மொழி 2 தவிர மீது உடம்புல தோல் எல்லாம் அதான் அதை நான் சொல்ல, நான் ஒரு மீடியா கம்பத்தில் சொல்ல விரும்பல. அப்படி இல்லை. ஏன்னா நான் என்னிடம் கொண்டு வந்து அந்த ஆசிரியர் மாணவர்களை ஒப்படைக்கிற போது கூட அப்படித்தான் இருந்தார்கள். ஆனா இப்ப அப்படி இல்லை. உங்களுக்கு கால வளர்ச்சியில அன்றைக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்களை மதித்தார்கள். ஆசிரியர்களும் நடை உடையிலிருந்து தனிமனித ஒழுக்கத்திலிருந்து ஆசிரியராகவே அவர்கள் இருந்தார்கள். ரெண்டு தரப்புலையும் மிக சரியாக இருந்தது. பெற்றோர்கள் இப்ப ஆசிரியர்களை மதிக்கிறது இல்லைன்னு ஒண்ணு. இரண்டாவது, இந்த அரசும் ஆசிரியர்களுக்கு உரிய மதிப்பளிக்க தவறுகிறது. 2 தவறுகிறது. உதாரணமே சொல்றேன். இப்ப தமிழ்நாடு பொறுத்தவரை உங்க கருத்து. அதாவது நீங்க நம்ம ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, ஆசிரியரும் வந்து ஒரு சமூகத்தோட ஒரு ப்ராடக்ட். ஸோ எப்படி நல்ல என்ஜினியர் இருக்க மாட்டாங்களோ, நல்ல டாக்டர் இருக்க மாட்டாங்களோ, அங்கே டீஜெனரேஷன் நடக்கிற மாதிரி தான் ஆசிரியர் பணி. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், மற்ற பணிகளில் இருக்கிறவங்க கோளாறாக இருக்கிறத கூட சகிச்சுக்க முடியும். ஆனால் ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க கோளாறாக இருக்கிறத கண்டிப்பாக அது ஏன்னா அவங்க உருவாக்குறாங்க. ஒரு குழந்தை வந்து அம்மா அப்பா அரவணைப்பை விட்டு வெளியில வருதுன்னா ஸ்கூலுக்கு தான் வருது. வீடை தவிர அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது ஸ்கூல்ல. அதனால ஸ்கூல் வந்து எப்படி குடும்பங்கள் நல்ல வேல்யூஸை தரணுமோ அதே மாதிரி பள்ளிகளும் நல்ல வேல்யூஸ் தரணும். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, குடும்பங்கள்லயும் வேல்யூஸ் வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, பள்ளிகள்லயும். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்லா ஆசிரியர்களும் கண்டிப்பா ஒரு பெற்றோரா இருப்பாங்க. அவங்களுக்கு திருமணமாய் குழந்தைகள் இருக்கும். தன் குழந்தைகளோட அன்போடும் அரவணைப்போடும் இருக்கிற அந்த வேல்யூ எனக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா நான் இன்னொரு குழந்தைகிட்டயும் அதே அன்போட அரவணைப்போட தான் இருப்பேன். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வந்து வேல்யூ சிஸ்டம் டோட்டலா இரோட் ஆகும் பொழுது சார் சொல்ற மாதிரி 2 தரப்பும் இருக்காங்க. இது 2த்துக்கும் நடுவுல தான் உண்மை இருக்கு. அவங்க 2 பேர் பேசினதுக்கு நடுவில் அது சதவிகிதம் என்னன்னு நம்மளுக்கு உண்மையா தெரியாம நம்ம எப்படி மதிப்பிடுறது, யார் நல்ல ஆசிரியர் யார் நல்ல ஆசிரியர் இல்லைன்னு. ஆனா குழந்தைகளை அன்போடு அரவணைத்து ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சு பண்ற ஆசிரியர்களும் இருக்காங்க. எனக்கு இது தேவையில்லை, நான் வந்துட்டேன், எனக்கு அதுலயும் நான் பாக்குறேன், நான் வெவ்வேறு ப்ரொஃபஷன்ல இருந்திருக்கேன். நான் பள்ளிகள் ஆசிரியரா இல்லாட்டாலும் கல்லூரியில் ஆசிரியரா இருந்திருக்கேன். இருக்கிறதுலயே அதிகமான பவர் பாலிடிக்ஸ் இருக்கிற இடம் அப்படின்னா டீச்சிங் கம்யூனிட்டி தான். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு வானளாவிய அதிகாரம் இருக்கிறதால அவங்க என்ன பண்றாங்க, நான் ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கிறேன், என்ஜிஓ செக்டர்ல இருந்திருக்கேன், கவர்மெண்ட்ல இருந்திருக்கிறேன், ஆசிரியரா இருந்திருக்கேன். ஆனா இந்த ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க கையில வந்து இந்த குழந்தைகள் அப்ப அந்த அதிகாரத்தை எப்படி வந்து அன்போடும் கரிசனத்தோடும் தன்னோட வேல்யூஸ் பாஸ் ஆன் பண்ணணும்ன்ற மாதிரி அதுக்கு தன்னைத்தான் உணர்ந்து தான் ஒரு நோபல் ப்ரொஃபஷன்ல இருக்கேன், என்கிட்ட வந்திருக்கிறவங்களோட வாழ்க்கையை என்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதுல இன்னொன்னு இவங்க சொன்ன மாதிரி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்க்கு இன்னைக்கு வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பயந்துட்டு பேரண்ட்ஸ் போறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு 1000 பேர் வர சொன்னா 20 பேரண்ட்ஸ் தான் வராங்க.
அப்ப எப்படி வந்து நல்லுறவு இருக்கும்? ஏழை எளிய மக்களின் பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்க, அதனுடைய முக்கியத்துவம் கூட அவர்களுக்கு அறியாத அளவிற்கு அறியாதவர்கள் கூட அறியாத இல்ல, ஒரு நாள் கூலி போயிடும்ன்றது. அப்ப என்னன்னா நம்ம ஒரு பிளெக்சிபிலிட்டி கொண்டு வரணும். பரவாயில்ல, ரெண்டு பேருமே அக்கறையோட செயல்பட்டா பரவாயில்ல, அவங்களுக்கு என்னைக்கு சௌகரியப்படுமோ அன்னைக்கு வந்து அந்த ஆசிரியர் மீட்டிங் வச்சுக்கிறது. இல்லாட்டாலுமே டெய்லி 4 to 5 இருந்தா நீங்க யார் வேணாலும் வந்து ஏதாவது ஒண்ணு உருவாக்கணுமே வழிய இது வந்து அந்த கேப் வந்து வைடன் பண்ணிட்டு போக முடியாது. அதை வந்து ஃபில் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றதை தான் நம்ம யோசிச்சு தொடர்ந்து பேசலாம். திருச்சியிலிருந்து அன்பு, உங்களுக்கான நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு எந்த டீச்சரையுமே எங்களால் தேர்ந்தெடுக்க முடியல. எனக்கு இந்த டீச்சரை பிடிக்கும் அப்படின்னா அந்த டீச்சரை நோக்கி என்னால் அந்த டீச்சர் எனக்கு வேணும், அவர் வந்து எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு நான் எதையும் தேர்ந்தெடுக்க முடியல. அதே மாதிரி தான் எந்த ஒரு டீச்சரும் சரி, கொஞ்சம் டல்லாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் வந்து இவங்களுக்கு சொல்லித்தரேன், கொஞ்சம் டல்லாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸில் கொண்டு வந்து வைங்க, நான் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு டீச்சர் வந்தாலும் அவரை அவங்களுக்கு ஒரு நிர்வாகம் வந்து அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கல. அந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் அவங்கள்ட்ட கிடையாது. அதுவும் நம்ம எல்லா டீச்சருமே ரிசல்ட்டுக்கு பின்னாடி ஓடுறாங்களே தவிர அவங்க லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி தர்றதில்ல. நான் ஐயா தேவனேன் ஐயா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பின்னணி தெரியுமா அப்படின்ட்டு. ஆனால் போன வருஷம் இருந்த அதே செட்டு தான் இந்த வருஷமும் வந்திருக்கோம். அதே டீச்சர்ஸ் தான் எங்களுக்கு திருப்பியும் எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட் தடவை எங்களை பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தவங்க பேரையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே இங்கர்சால் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தந்தை வந்து காலையில் தினமும் எழுப்பி விடுறது வந்து கன்னத்தில் முத்தமிட்டு கொஞ்சம் பாசமோட எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி யாருமே அப்படி எதுவுமே பண்ணுறதில்ல. எனக்கு தெரிய வைக்கிறது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிளாஸாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சைன் வாங்குறதா இருந்தாலும் சரி, எதுவுமே என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு வந்து மெசேஜ் போயிடுது. அப்படி மெசேஜ் போகிறதுனால எங்கள் அப்பா வந்து என்கிட்ட டவுட்டடாக கேட்குறாரு, இந்த மாதிரி நீ வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணுறது இல்லையா, அப்புறம் ஏன் இது மாதிரி மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு அண்ணன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனோட நடந்து போய்கிட்டு இருந்தப்ப ஒரு சார் வந்து கேட்குறாரு, ஏன்டா கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வராமல் சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். அந்த வந்து ஆனால் உண்மை என்னன்னா, அந்த 12th முடிச்சுட்டு BA செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அளவுக்கு தான் நம்ம டீச்சர். தொடர்ந்து பேசலாம் தம்பி. திரு தேவநேயன், ஒரு 1000 பேர் பெரியவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு தொகுப்பாக இப்படி இருக்குன்னு ஒரு ஆசிரியர்னு நீங்க சொல்றதை விட, ஒரு குழந்தை தன் பார்வையிலேயே தன்னுடைய கனவு ஆசிரியர் எப்படி இருக்கணும் இலக்கணம் வகுக்குது, அந்த இலக்கணம் வகுப்பதற்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கோமா, இல்ல அதெல்லாம் கனவுன்னு சொல்றீங்களா? அதாவது எங்க நடக்குது அப்படின்னா, எங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நம்ம எந்த குழந்தைகளை மையப்படுத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு அரசு பள்ளியை மையப்படுத்தி பேசிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் அதிகபட்சமான குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்காங்க. நான் அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் பேசுறேன். அவங்க இன்னைக்கு வந்து தனியார் பள்ளிகளை பேசிட்டு இருக்காங்க. அந்த SMS போற வசதி உள்ள குழந்தைகளை பற்றி அந்த தம்பி பேசினா உண்மையாலும் விஷயம். இவங்க தம்பி சொல்ற விஷயங்கள்லாம் 100க்கு உண்மை. இன்னைக்கு என்ன ஆச்சரியமான விஷயம்னா, ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய வகுப்பறையில் இருக்கிற மாணவன் இல்ல, இந்த வகுப்பறையில வந்து ஒரு 3 நாள் கழிச்சு வந்தானா இந்த பக்கத்து வகுப்பறைக்கு இங்க வந்துட்டியான்னு கேட்கிற அளவுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒட்டு உறவனாம வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு பள்ளிக்கூட நிலைமை. என்னைக்கும் ஒரு காரணம், என்னைக்கும் ஒரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா, இப்ப எல்லாம் முடியுது பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்குலாம் நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிலாம் நேரம் இல்ல. ஒரு ஆசிரியர், நான் சமயத்துல புதிய தலைமுறை விருது கொடுத்த ஒரு ஆசிரியரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. இப்ப நாளைக்கு அவர் கருப்பையன் ஒரு ஆசிரியர், எப்பங்க உங்க ஆசிரியர் நடத்துவீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க பள்ளிக்கூடம் நடத்துறதே வந்துங்க, நான் 7 மாணவரோட என் பள்ளிக்கூடத்தை கொடுத்தாங்க, எனக்கு நான் 165 மாணவரோடு நான் பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறேன். எப்படின்னா, என்னுடைய வகுப்பு நடக்கிறதே, என்னுடைய மீட்டிங் நடக்கிறது 6 மணிக்கு தான் நடப்பேன். ஆசிரியர் வந்து சமூகத்தில் ஒருவராய் உட்காரும் பொழுது 7 பேர் இருக்கிற மாணவர் பள்ளிக்கூடம் 165 ஆகிறது. எந்த நோக்கத்திற்காக மாமேதை காமராஜர் பள்ளிக்கூடத்தை உருவாக்கினாரோ 917 பள்ளிக்கூடங்கள் ஒற்றை இலக்கு பள்ளிக்கூடங்கள் ஆக்கியிருக்காங்க. அதற்கான காரணம் ஒரு விதத்தில் நான் முழுமையாக ஆசிரியர் சொல்ல மாட்டேன். கல்வி முறை, ஆங்கில வழி கல்வி, இன்னைக்கு தனியார் மயம் எல்லாம் இருக்கு. அதில் ஒரு பகுதி ஆசிரியருக்கும் பங்கு உண்டு என்கிற வருத்தத்தில் தான் பதிவு பண்றேன். அப்ப நீ பள்ளிக்கூடத்தை தக்க வைக்க வேண்டியது யாரோட கடமைனா, அந்த சமூகத்தோட கடமை. என்னுடைய பள்ளிக்கூடம், என்னுடைய அரசு பள்ளி, நான் படித்த பள்ளி, நான் முழுமை அரசு பள்ளியில் படித்து வந்தவன், என்னுடைய பள்ளி இப்படி இருக்குங்கிற ஆதங்கத்துல நான் ஒரு வருத்தத்துல பதிவு பண்றேன். அப்ப நம்ம என்ன ஆசிரியர் எதிர்பார்க்கறது என்ன? தேவநேயன் ஒரு விஷயத்தை சொன்னீங்க, புதிய தலைமுறை ஆசிரியர் விருதுகள் பற்றி சொன்னீங்க. சில நாட்களுக்கு முன் அது வழங்கப்பட்டது. தன்னலமற்ற சேவைகளை செய்ததற்காக அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு, அற்புதமான அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகளுக்கான விழா அது. அங்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவு ஏதோ நண்பர்களிடையில் இருந்தது போல இருந்தது. அவர்கள் செய்ததன் பலன், அருகமைந்த தனியார் பள்ளி மாணவர்கள் அனைவரும் அதை விட்டுவிட்டு இந்த அரசு பள்ளிகளுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமைக்குரியவர்கள் அந்த ஆசிரியர்கள் அத்தனை பேர். திலீப்ங்கிற ஆசிரியர் மேடையில கண்ணீர் வழிய பேசுறாரு.
முன்னாடிக்கு வந்திருக்கிற மாணவர்கள் அவங்க இதய குரல்களால கண்களை தடவி கொடுக்குறாங்க. அப்போ அப்படிப்பட்ட நல்ல உதாரணங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா நீங்க ஏதோ ஒரு சம்பவத்தை உதாரணத்தை சொல்ல வந்தீங்க, அது எதிரான உதாரணம் நினைக்கிறேன். எனக்கு வருத்தத்தான உதாரணம். எனக்கு சொல்றது நான் இப்படி நிறைய பார்த்திருக்கேன். நான் வந்து மாலை நேரத்துல ஒரு பயிற்சி முடிச்சுட்டு ஒரு டீ கடையில் போய் டீ சொல்றேன். அந்த டீ போடுறவர் வந்து டீ போடாம அங்க போட்டிருக்க ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு நாங்க எதிரில் ஒரு பஞ்சாயத்து யூனியன் வந்து ஒரு மிடில் ஸ்கூல்ல இருந்து மணி அடிக்குது ரோடு சார். இவர் டீ போடாம எனக்கு டீ சொல்லிட்டே இருக்கிறேன். நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். மலமல்ல அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு டிவி ஸ்பீட்டில் வந்தார். வந்த உடனே ஒரு 150 ரூபா பணம் எடுத்து கொடுத்தாரு. என்னன்னா காலையில வந்து அவர் 140 ரூபா கொடுப்பாரா, மாலையில் 150 ரூபா வாங்கிட்டு போவாராம். ஒரு ஆசிரியர் தண்டல் வேலை. எனக்கு கண் கலங்கிட்டேன் நான். ஏன்னா நான் வந்து பார்த்தது எப்படின்னா அப்படிப்பட்ட ஆசிரியர் எனக்கு கண்ணாடி பார்க்கல. அப்ப ஆசிரியர் தொழில் என்பது அறம் சார்ந்த தொழில் என்கிற கேள்வி எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் அவன் பார்த்தோன்னே எப்படி இருக்கு, எவ்வளவு கோவம் வரும். ஏன்னா நான் பார்த்திருக்க ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட என்னை உருவாக்கின ஆசிரியர்கள் நான் எப்படி பார்த்தேன். எனக்கு இந்த சிந்தனை வேணும், இவ்வளவு பெரியாரிய சிந்தனை வேணும் ஊட்டுனது என்னுடைய ஆசிரியர்கள். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு உள்ள ஊட்டின ஒரு ஆசிரியர் எனக்கு உள்ள ஊட்டினார். ஆனா இன்னைக்கு என்ன யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் படிச்ச கிராமத்துல ஒரு தலைமை ஆசிரியர் அதையும் ஒயிட் கலர் ஜாப் நினைச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன அதோட என்ன நேரத்துல விவசாயம் கூட பார்க்கலாம், அது பெரும்பாலும் பாக்குறதா குற்றச்சாட்டு வரதில்லை. இந்த தண்டல் தான் பெரும்பாலும். என்ன நீ கண் முன்னாடி எப்படி பாக்குறீங்க ஆசிரியரை? நான் ஆசிரியர் எப்படி இருக்கணும் என்ன எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு ரோல் மாடல் இன்னைக்கு குழந்தை மத்தியில அப்படி பதிவாகுது. நான் பார்க்கும்போது பாருங்க, நான் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் கிராமத்துல ஒரு ஆசிரியர் அந்த மாணவர்கள்கிட்ட போயிட்டு அந்த மாணவரோட குடும்பத்துல இறந்த விஷயத்துல முதல்ல அந்த ஆசிரியர் தான் போய் நிப்பாராம். அப்படி போய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு முழுசும் அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு 4-5 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொன்னீங்களா, அது மூட வச்சது ஒரு பள்ளியோட ஆசிரியர், தலைமை ஆசிரியர். எப்படின்னா அந்த பள்ளியில எது ஊர்ல நடந்தாலும் அவங்க அத்தனை ஆசிரியர்கள் அங்க போய் நிப்பாங்களாம். அப்ப ஊருக்கும் அவருக்குள்ள உறவுகள் வரும்போது என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் தேடி வர்றாங்க. அப்ப நம்ம பூஜிக்கிற ஆள். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்துங்க நாட்டுக்கோழிகளை உருவாக்குற பள்ளியில பற்றி பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் நாட்டுக்கோழிகளுக்கு நான் எப்பவுமே நான் தனியார் பள்ளியில பேசுவேன், பிராய்லர் கோழி பள்ளியில் சொல்லுவேன். நாட்டுக்கோழி பள்ளிகள் வந்து நம்முடைய அரசு பள்ளிகள். நான் பேசிக் கொண்டிருக்க திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பிராய்லர் கோழிக்கு என்ன தெரியாது, தான் என்ன சாப்பிட தான் என்ன போறது தெரியாது. ஆனால் நாட்டுக்கோழி 4 இடத்துக்கு போகும், 4 இடத்தை சாதிக்கும், மிகப்பெரிய பருந்து போன்ற விஷயங்களை எதிர்க்கும். நமக்கு இந்த தேசத்துக்கு தேவையானவர்கள் நாட்டுக்கோழி போன்றவர்கள் தான் தேவை. ஆனால் நாம் எதை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? ஏன் போச்சு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல அளவு ஏன் குறைஞ்சிச்சு? ஏன் நீங்க தனியார் பள்ளியில் வீச்சது காரணம் என்ன? எப்படி மோகம் வந்துச்சு? இன்னைக்கு தாய்மொழியிலும் பேச தெரியல, தமிழ் பேச தெரியல. எனக்கு வருத்தம் என்னன்னா இந்த ஆசிரியர் சங்கத்துக்குள்ள எனக்கு பயங்கரமான கோபம். ஏன் நகலுங்க, ஏன் தெரியும் என்ன கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க 15 கோரிக்கை 16 கோரிக்கை இருக்கும். ஒரு கோரிக்கையும் மாணவரை மையப்படுத்தி, ஒரு கோரிக்கையும் கூட சமூகத்தை மையப்படுத்தி, பள்ளிக்கூடத்தை மையப்படுத்தி, கரும்பலகம் இல்லாத சிலபஸை கேள்வி கேட்ட எந்த எனக்கு சங்கத்து மேல அவ்வளவு கோபம் வரும். ஏன் உங்களை விட்டு விலகுனாங்க? நீங்க 15 கோரிக்கை அரியர் பத்தி பேசுவீங்க, இஎஸ்ஐ பிஎஃப் பத்தி பேசுவீங்க, 5வது பே கமிஷன் பத்தி பேசுவீங்க. என்னைக்காவது ஒரு மாணவனுக்கு இத்தனை பிரச்சனை இருந்திருக்கு? ஊரை விட்டு பள்ளிக்கூடம் வெளியே இருக்கு. ஊரை விட்டு கேட்கலாம். ஒரு கோவை சரளா, உங்களுக்கான நேரம். வணக்கங்க, ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறோம். ஆனா தொடர்ந்து நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சமூகத்தை முன்னிலைப்படுத்தி தான் இருக்கு. ஆசிரியருடைய பங்கு தான் அதிகம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த கல்வி முறையெல்லாம் முற்றுளி உதவி, உருபொருள் கொடுத்து பிற்றை நிலை முனியாது தெற்றன கற்றல் நன்று. அப்படி ஒரு கல்வியை கற்க எல்லாவற்றையும் இழந்து கூட ஆசானுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாக மாணவர்கள் இருந்தார்கள். பெற்றோர்கள் அதற்கு சம்மதித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கு வந்து பணத்தை கொடுத்துதான், தனியார் பள்ளியில் எடுத்தோம்னா பணத்தை கொடுத்து வந்து படிக்க வைக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆசிரியர் வந்து சொன்னாங்கன்னா உடனே வந்து அதை ஒரு ரிப்போர்ட்டாக கொண்டுட்டு போய் பெற்றோர்களிடம் கொடுத்துட்றாங்க. என் பையனை எப்படி நீங்க வந்து அடிக்கலாம், எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம், இப்படிங்கிற மாதிரி உடனடியாக வந்து பெற்றோர்கள் வந்து குறுக்கீடு வந்து அதிகமா இருக்கு. இதே மாதிரிதான் அரசு பள்ளிகள்லயும் நடக்கிறது சில விஷயங்கள். ஆக ஒரு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு ஆசிரியர் தான் வந்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பிழையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அவர்களுடைய பங்கு வந்து அதிகமாக இருக்குது, உண்மைதான். பெற்றோர்களை விட ஆசிரியர்களிடம்தான் மாணவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எல்லாருமே செய்யறாங்க, அவர்களுடைய கடமையை சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில ஆசிரியர்கள் செய்வதை வந்து நாம் வந்து மிகைப்படுத்தி பேசக்கூடாது. எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து சமூகத்தின் பங்கு முக்கியமா இருக்கு. இது ஒரு சில ஆசிரியரா பல ஆசிரியரா என்ற
ஒட்டுமொத்தமா நம்மளை சுத்தி நடக்கிற விஷயம் என்ன, குழந்தைகளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் குழந்தைகள் உரிமைகள் பத்தி தேவநேயன் வந்து இன்னைக்கு அதிகமா வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப இது எங்க வந்து நசுக்கப்படுறது? ஒண்ணு பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைகள் உரிமைகள் நசுக்கப்படுது, ரெண்டாவது வந்து பள்ளி தலங்கள்ல நசுக்கப்படுது. அப்ப இங்க குழந்தைகளை கையாளக்கூடிய பெரியவர்கள், அவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் ஆசிரியர்கள், நம்ம திரும்பி திரும்பி ஆசிரியர்ங்கிற போது பள்ளிக்கூடத்துல கல்வி கற்றி கொடுக்கக்கூடிய ஆசிரியரை மட்டும் நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறோம். ஏன்னா பெற்றோர்ன்றவங்க வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறாங்க, ஆசிரியர்கள் அவர்களுக்கான அறிவை கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்துதான் அந்த குழந்தையை உருவாக்குறாங்க. அப்ப அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களும் பெற்றோர்களுக்கும் நான் திரும்பி திரும்பி சொல்றது, வாழ்க்கையில என்ன மதிப்பீடுகள் வச்சிருக்காங்க. நல்ல மதிப்பீடு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெற்றோராகவும் நல்ல ஆசிரியரா இருப்பாங்க, ஆசிரியராகவும் நல்ல ஆசிரியரா இருப்பாங்க. ஆனா அந்த மதிப்பீடுகள் இல்லாத பொழுதுதான் ஒரு பாலியல் வன்முறையில ஈடுபடுறதோ, இல்ல குழந்தைகளை அடிக்கிறதோ, முட்டி போட வைக்கிறதோ, பனிஷ்மெண்ட் கொடுத்தா இவங்களை திருத்திடலான்னு நினைக்கிற எண்ணமோ இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா கையாள தெரியல. குழந்தைகளை எப்படி கையாளணும்னு ஒரு பேரண்டாவும் தெரியல, ஒரு டீச்சராகவும் தெரியல. கையாள தெரிஞ்சவங்க கண்டிப்பா தேவநேயன் சொன்ன மாதிரி அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை கேட்டுக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஏற்றபடி பதமா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா மேபி அவங்க வீட்டுல நேற்றுக்கு லைட் இல்லாத இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. அடித்தட்டு மக்கள் ஏராளமாக வாழக்கூடிய நம்மை போன்ற மாநிலங்கள்ல அந்த பெற்றோர் மீது எவ்வளவு நம்ம பொறுப்பை சுமத்த முடியும்? அதில் ஆசிரியர்கள் பங்கு எவ்வளவு இருக்கும்? இல்ல, பெற்றோர் மீது சுமத்துறது கிடையாது. பெற்றோர் தான் குழந்தைக்கு முதல் பதில். குழந்தைகள் பெற்றெடுப்பதாலே அவங்க குழந்தைகளுக்கு சரியானபடி வளர்க்க வேண்டிய கடமை, அன்பு, பரிவு, பாசம் எல்லாம் இருக்கு. அடுத்து டீச்சர்ஸ்க்கும் இருக்கு. டீச்சர் சொன்னீங்க, அது அறியாமை மிகுந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வேலையும் சேர்த்து ஆசிரியர் தானே செய்ய வேண்டியிருக்கு. அறியாமையாவே பார்க்கல, இது அக்கறை தான். அறியாமைன்னா என்ன? ஒரு குழந்தைய நல்லா செயல்படுத்தணும்னு தெரியாத பெற்றோர்கள் இல்லையா? இல்ல நல்லா வளர்க்கணும் ஒரு குழந்தைன்றதுக்கு வந்து இன்னைக்கு வந்து சடங்குக்கும் வந்து செலவழிக்கிறாங்கல்ல. ஒரு பொண்ணு வந்து பீரியட்ஸ் அட்டன் பண்ண உடனே இவ்வளவு செலவழிக்கணும்ன்றாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு டெய்லி ஒரு நல்ல ஊட்டச்சத்தான உணவு கொடுக்கணும், அதுக்கு வந்து ஃபேஸ் கிரீம் வாங்கி தரதை விட சானிடரி நாப்கின் வாங்கி தரணும். இந்த மாதிரியான விஷயங்கள் அறியாமை இல்ல, நம்மளோட பிரையாரிட்டி சம்பந்தப்பட்ட. உங்க கருத்து என்ன சார் இதுல? ஆசிரியர்கள் என்பவர்கள் 100% எல்லா வகையான பண்பு நலன்களுடன் இருக்க வேண்டும் என்பதில் உண்மை, யதார்த்தம். ஆனால் நிலவிலே கருந்துட்டுங்கிறது மாதிரி இப்போ தம்பி தேவநாயன் அப்படியே அங்கங்கே ஒன்று இருக்கிற எது பெரிய அளவில் அதிருப்தியானதை மட்டுமே சொல்லி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஆசிரியர் சமுதாயத்தினுடைய தோற்றத்தை சிதைக்கிறது மாதிரி கொண்டு போகிறாரு. ஆனால் இன்றும் டாஸ்மார்க்கை விட இன்று கல்வியைத்தான் பெரிய வியாபாரமாக இணையாக கொண்டு போயிட்டாங்க. இது அரசு பூரா தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் அனுமதித்து விட்டார்கள். அதோடு மட்டுமல்ல, இல்ல டாஸ்மாக் வியாபாரத்தை விட இன்றைய கல்வி வியாபாரம் கூடுதல்ங்கிற நிலைமையில் ஆயிட்டுது. அப்படி இருந்தும் 75% மாணவர்கள் இன்னும் அரசு பள்ளியிலே தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் பூரா செல்ஃப் ஃபைனான்சியல் ஸ்கூலில் கொண்டு சேர்த்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் எந்த வாய்ப்பு வசதியும் இல்லாதவர்கள் பிள்ளைகளைத்தான் நாங்கள் கொண்டு வந்து அரசு பள்ளியில் அவனை சேர்த்து படிக்க வச்சு பல்வேறு சூழ்நிலை அல்லது பிள்ளைகளாக இப்போ ஆசிரியர் சகோதரியெல்லாம் சொன்னதை போல ஏற்கனவே இருந்த நடைமுறையில் ஒரு மாரல் ஃபியர் இருந்தது ஆசிரியர் மத்தியில். இன்னைக்கு போர்டில் ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்காக பெரம்ப ஒரு மேஜை மேலே இருந்தால் கூட 17A அந்த ஆசிரியர் மேலே கொடுங்கிற தண்டனை உத்தரவே போட்டிருக்காங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஆசிரியர்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் இடையில பிணக்கு வர்றதுக்கு காரணமே ஒரு காலத்தில் பிரம்பாதான் இருந்தது. பிரம்பு மறைந்தும் கூட அந்த பிணைப்பு இன்னும் வரலையே, ஏன் என்ன காரணம்? அதாவது பிரம்பு இல்லை. இப்போ நான் சொல்றது என்னன்னா, தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் அன்றைக்கு ஆசிரியர் மாணவர்கிட்ட நான் சொன்னேன், பெற்றோர்கள் ஆசிரியர்களை அளவு கடந்து மதித்தார்கள், பிள்ளைகளும் மதித்தார்கள். அதே மாதிரி ஆசிரியர்களும் அந்த ஆசிரியருக்குரிய அந்த பண்புகளோடு நடந்து கொண்டார்கள். இருதரப்பையும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களே ஆசிரியர்களை மதிக்கிற சூழ்நிலை என்பதில் மட்டுமல்ல, அந்த பிள்ளையை ஏண்டா லேட்டா வர்றன்னு கூட கேட்க முடியாத சூழ்நிலையில இன்று அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கார்கள். அதே ஒரு செல்ஃப் ஃபைனான்சியல் ஸ்கூலில் ஒரு கூட்டம் போட்டா எல்லா பெற்றோர்களும் போய் அந்த விழாவில் உட்கார்றாங்க. ஆனால் அதே சுதந்திர தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஒரு அரசு பள்ளியிலே நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ஏதோ 10 பேர் தான் வராங்க. இப்போ காரணம் என்னன்னா, அந்த செல்ஃப் ஃபைனான்சியல் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக பணத்தையும் கொடுத்துட்டு கூட்டத்துக்கு போகணுங்கிற நெருக்கடி. ஆனால் இது அரசு பள்ளிங்கிறப்ப அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த நிலைமையெல்லாம் தாண்டி தண்டனைகள் அரசு எதுவுமே பேசக்கூடாது, பையனை ஒன்றும் சொல்லக்கூடாது சொன்னால் இப்போ என்னன்னா, இப்போ அவங்களே சொல்கிறாங்க 95% பாலியலை
ஒரு பொய்யாக அதாவது ஒரு திட்டமிட்டே பழி வாங்குகிற நிகழ்ச்சிகள் பலது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விளையாடு ஐயா காரணம் என்னன்னா, அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு ஆசிரியருக்கு எதிராக ஒரு மாணவன் இப்படிலாம் போனா ஆசிரியர் தண்டிப்பார், ஆசிரியருக்கு தண்டனை வரும். ஏன்னா நான் பிராக்டிக்கலா சொல்றேன், நான் அன்றாட நிகழ்வுகளை இந்த மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவையும் நான் பார்க்கிறேன். இப்ப கூட நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் அந்த மாணவர்கள் மத்தியில் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, தான் சொந்த பிள்ளையின் மீது காட்டுகிற அக்கறையை விட தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த குழந்தைகள் மீது காட்ட வேண்டும் என்பதிலே 100% நாங்கள் சரியாக. ஒவ்வொரு அரசு பள்ளி ஆசிரியருக்கும் இந்த ஒவ்வொரு குடிமகனும் ஒரே ஒரு விஷயத்தை அது வேற எந்த குற்றத்தை வேணாலும் பசங்க சொல்லுவாங்க. பாலியல் குற்றத்தை இந்தியாவிலேயே அந்த மாதிரி சில இடங்களை திட்டமிட்டு பழிவாங்குறாங்க. தயவு செய்து நான் ஆசிரியர்களை நான் குற்றம் சொல்ல நினைக்காதீங்க. நான் ஆசிரியர் குடும்பத்தில் திரும்ப திரும்ப வரேன். ஐயா ஏதோ கரும்புலி, நான் என் வருத்தம் சொல்றேன். நான் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் பாலியல் நடந்திருக்கு? கடந்த ஆண்டு மட்டும் பள்ளியில் நடந்த பாலியல் வன்முறை எத்தனை பதிவாயிருக்கு தெரியுங்களா? வழக்கு 300க்கும் மேற்பட்ட வழக்கு. இந்தியாவிலே வந்துங்க சர்டிபிகேட் கேன்சல் செய்யப்படும், உங்க சர்டிபிகேட் கேன்சல் செய்யப்படும் என்பதை மீறி அதுக்கப்புறம் பாலியல் வன்முறை செய்து தன்னுடைய செல்போனில் எடுத்து கேட்ச் பண்ணப்பட்ட ஆசிரியர் நான் சொல்ல முடியும் இருக்கிறாங்க. நான் சொல்ல வரேன், 90% அரசு பள்ளிகள் எத்தனையோ ஆசிரியர்கள் 1-2 கருப்பாடுகள் சொல்றாங்க. உதாரணமா பிரதானப்படுத்திட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நான் அதிகபட்சம் பதிவாயிருக்குன்னு சொல்றேன். ஒரு மாணவன் துணிச்சலாக, ஒரு மாணவி துணிச்சலாக ஒரு ஆசிரியரிடம் வந்து இப்படி நடந்திருக்கு எங்க சொல்ல முடியுங்களா? இந்த கட்டமைப்புல சொல்ல முடியுமா? நம்ம கட்டமைப்புல சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நெருக்கமான சூழல் பள்ளிக்கூடத்தில் இருக்கு. இன்னைக்கு ஆசிரியர்கள் இன்னைக்கு சொல்ல இவ்வளவு பேசுறாங்களே, ஆசிரியரிடம் வாசிப்பே கிடையாது. நான் சத்தியமா சொல்ல, எந்த ஆசிரியர் ஒரு பாடத்திட்டத்தை தவிர வாசிச்சிருக்காங்க? அவங்க என்ன அப்டேட் இருக்கா? வாசிப்பே கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்து சொல்றேன், ஒரு ஆசிரியர் வகுப்படுக்கிறார், 9 கோள்கள், 9வது கோள் இல்லைங்கிறது உறுதியாயிடுச்சு. மானம் போகிறது, குழந்தையை போட்டு அடிக்கிறார். நான் எடுத்த வழக்கு தேசிய குழந்தை உரிமை ஆணையத்தில் பதிவு. ஆசிரியர் வாசிப்பதில்லை. வாசிப்பு என்று சுவாசிப்பதோடு இருக்கணும். அவர் வயிறு கழுவுவதற்காக வாசிக்கணும், வாசிப்பதே இல்ல. குழந்தைகளை ஏன் குற்றவாளி ஆக்குறாங்க? இவங்க அப்டேட் கிடையாது. குழந்தைங்க அன்னைக்கு படிக்கிறாங்க, செய்தி தெரியுது, ஒரு செய்தி படிக்கிறது கிடையாது, நூலகத்துக்கு போறது கிடையாது, தயாரிப்பு கிடையாது. வன்மையாக நான் சொல்றேன், நான் ஆசிரியர் என்னோட குற்றச்சாட்டை வைக்கிறேன். நான் யார் வாசிக்கணும்? ஏதாவது ஒரு ஆசிரியர் சொல்லுங்க, எந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு கருத்து கேளுங்க, நடக்காது. ஐயா, இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. வாசிப்பு கண்டிப்பு தேவை. அதாவது ஒவ்வொரு டீச்சருமே என்ன பண்ணணும், டீச்சர் ஆசிரியர் பிள்ளைகளுக்கு வந்து வாசிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும். எந்த ஒரு பிள்ளை சரியாக வாசிக்க கற்றுக்கொள்கிறதோ அந்த பிள்ளை முழுமையாக இந்த எதிர்காலத்தை நோக்கி செல்லும் என்பதில் 100% உண்மை. வாசிக்கும் பழக்கத்தை நாம் கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளைகள் பலவிதமான நியூஸ் பேப்பர், நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு வழி இருக்கு. நம்ம உலகம் இப்ப கம்ப்யூட்டர் உலகம் ஆயிடுச்சு ஐயா. நெட்டு வழியா எல்லாமே கத்துக்கிற மூலமாயிருச்சு. ஒரு ஆசிரியர் வந்து பெற்றோரா இருக்கிறாங்க, அந்த பெற்றோர்களே தன்னுடைய எத்தனை பிள்ளைகிட்ட பாசமா பேச முடியுது இந்த காலத்துல? நேரம் கருதி 3 நேர்களை தொடர்ந்து எடுத்துக்கிறேன். ஜமீலா, உங்க வாதத்தை நிறைவு செய்யுங்க. வணக்கம், அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சமுதாயத்துல வந்து ஆசிரியர் வந்து பல கட்டுக்குள் இருக்கிறார்கள். குடும்பத்தில் கணவன் பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போனா நிர்வாகம், தலைமை ஆசிரியர், மற்ற ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் எத்தனை ஆசிரியர்கள் இன்னைக்கு குடும்பத்தை விட்டுட்டு, கணவன் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு, திங்கக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஏறினா மறுதடவை அடுத்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்து தன்னுடைய பள்ளிக்கூடத்து மாணவர்களை தன் மாணவர்களாக கருதிட்டு அந்த சனி ஞாயிறு 2 நாள் போய் தான் புருஷன் பிள்ளைகள் பார்த்து ஒரு வாரத்துக்குரியது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் மாவாட்டுறது என்ன பண்ணி வச்சுட்டு திரும்ப திங்கக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஓடுற எத்தனையோ பெண்மணிகள் நான் பார்த்துருக்கேன். அரசு பள்ளிகள் அல்லலூரும் ஆசிரியர்கள் சிரமத்தோட பணியாற்றுவதா சொல்றீங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னாங்க திருச்சி தாமரைச்செல்வி, உங்க வாதம். அப்படி இருக்கும்போது இந்த தியாகம் அதுவே ஒரு தியாகம் தானே. திருச்சி தாமரைச்செல்வி, என்னன்னா என்னுடைய கருத்து, மாணவர்கள் வந்து இப்போ நம்ம இப்போ உள்ள அநேக மக்களுக்கு வந்து வாழ்க்கைக்கான அடிப்படை வந்து கல்வி தான் நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அந்த ஆசிரியர்கள் மேலே ஏதாவது ஒரு தவறோ குற்றமோ இருக்கும் பொழுது
பெற்றோர்களுக்கே வந்து ஆசிரியர்கள் மேலே மதிப்பு குறையுது. அப்படிங்கும்போது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எப்படி உறவு மேம்படும்? அதே மாதிரி இலவச பொருட்கள்னாலே நம்ம மக்கள்கிட்ட எப்போவுமே ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ மாணவர்கள்கிட்டையும் அந்த ஈர்ப்பை பயன்படுத்தி அதிகமான மாணவர்களை வர வைக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர கல்வி தரத்தை எப்படி உயர்த்தணும்னு நம்ம யோசிக்கிறதில்ல. அப்படிங்கும்போது ஒரு ஆசிரியர் வந்து அதிகமான மாணவர்களின் பெயரை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே கஷ்டமான சூழ்நிலை இப்போ இருக்குது. அப்படிங்கும்போது தனித்தன்மைகளை வந்து அவர் மேம்படுத்தினாதான் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில வந்து உறவு நல்லா இருக்கும். அந்த உறவுகளை மேம்படுத்துறதே கொஞ்சம் இப்போ கஷ்டமான சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம் இது வந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நம்ம நாட்டில் மட்டும் இல்ல. விவாதிக்கலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுரை சாம் பிரகாஷ், உங்க வாதம் என்ன? வணக்கம். மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குரிய உறவுகளை வந்து நான் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். ஏன்னா நானும் என்னுடைய பெற்றோர்களும் ஆசிரியராக இருக்கிறதுனால அவங்க ஒரு செகண்ட் பேரண்ட்ஸ். என்ன அவங்களுக்கு வேலைப்பாடுகள் வந்து வெளியே இருந்தாலும் அவங்களும் பள்ளிகளில் போய் பிற மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாலும் வீட்டில் அவங்க வந்து என்னையும் ஒரு மாணவனாக தான் அவங்க கவனிக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை எப்படி வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் அவங்க சொல்லித்தர பிள்ளைகளுக்கும் அப்படி தான் அவங்க நடத்துகிறாங்க. பல குற்றங்கள் வந்து வாத்தியார் மேலே சுமட்டப்பட்டாலும் அது ஒரு சிலர் தான் நான் எண்ணுறேன். எல்லா ஆசிரியர்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னோட பெற்றோர்களும் ஆசிரியர்கள்னால அதுக்கு வருந்துறாங்க. எனக்கு நட்பு அந்த அடிப்படையில் நட்பு உறவுகளில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வீட்டில் சொல்ல முடியாத ஒரு சில காரியங்களை வந்து நான் ஆசிரியர்களிடம் தான் நான் பகிர்ந்துக்கிறேன். என் நண்பர்கள் கூட பிற நண்பர்கிட்ட சொல்லிடுவாங்களே தவிர ஒரு ஆசிரியர் வந்து எந்த நேரத்துலையும் பிறர்கிட்ட சொல்லி நம்மளை குற்றப்படுத்த மாட்டாங்க. ஒரு நல்ல கவுன்சிலரா நான் என்ன படிக்கணும், நான் என்ன ஆகணுங்கிற ஒரு முக்கியத்துவத்தை அவங்க தான் எனக்கு புகிர்த்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆசிரியர் பக்கத்துல ஒரு சரிசமமா உட்கார்ந்துருக்கேன்னா அதுவே எனக்கு ஒரு புல்லரிக்கிற ஒரு சம்பவமா தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு ஒரு ஆசிரியர் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். கோவை கௌதம், உங்க வாதம் என்ன? சார், இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபேக்கல்டிஸ்க்கும் வந்துட்டு இருக்க உறவு வந்து ஸ்ட்ராங் தான் இருக்கு. இன்னும் வந்துட்டு சப்ஜெக்டை மட்டுமே சொல்லி தந்துட்டு அவங்க கூட இன்டாகிரேட்டே ஆகாமல் இருக்கிறது இல்லை. எல்லா கிளாஸ்லையுமே வந்துட்டு எல்லாமே ப்ராக்டிக்கலாக நடக்குது. சிஸ்டமேட்டிக்காக கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சப்ஜெக்டை தவிர்த்து நிறையா பேசுகிறோம் கிளாஸில். மேம் வந்துட்டு மேம் ஆகட்டும் இல்லை ஜென் ஸ்டாஃப் ஆகட்டும், பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அந்த ஹவரில் எப்படி இருக்குது, தியரி கொடுத்தா தூங்கிடுவான், சரி நோட்ஸ் கொடுக்கலாமா இல்லை தியரி லெசன் எடுக்கலாமான்னு ஒவ்வொருத்தையும் யோசிச்சு மாணவனுக்கு பிடிச்சது என்ன, மாணவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அந்த இடத்துல மாணவனுக்கு என்ன தேவை, கல்வி மட்டும் ஒரு மாணவனுக்கு தேவையில்லை, பொது அறிவு அரசியல் எல்லாத்துலேயும் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் கெஸ்ட்டு சொன்னாங்க வந்துட்டு ஆசிரியர் வந்து தந்தை தாயை போல இருக்க வேண்டும். அப்போ அதெல்லாம் வந்துட்டு அப்போவே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஈக்குவல் டு ஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா வந்துட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டாக வந்துட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான் ஸ்டாஃப் வைப்போம். எல்லா விஷயம் உனக்கு பொது அறிவு தெரிஞ்சுக்கணுமா, அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, எல்லாத்தையும் A to Z எல்லாத்தையுமே இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி உறவு எல்லா இடத்துலயும் இருக்குதா, பரவலாக என்ன இருக்குதுன்றதான் இப்ப கேள்வி. அதுல பத்மாவதி, லவ்விங் எவ்ரி சைல்ட் ஜேனஸ் கோர்ச்சாரா, உலகின் கொடூரங்களில் மிக மோசமானது ஒரு குழந்தை தன் தாய் தந்தைக்கோ அல்லது ஆசிரியருக்கோ அஞ்சுவதாகும். பிறம்பெடுத்து அடிச்சாதான் அந்த குழந்தை அஞ்சும்னா அது முன்னாடி இருந்தது. இப்ப அதற்கு அவசியம் இல்லை. ஆனால் வேறு விதமான மன அழுத்தங்கள், ஒரு அச்ச உணர்வு அது குழந்தைக்கு இருந்தாலே மிகப்பெரிய தவறுன்னு தான் நினைக்கிறோம். எப்படி இருக்கு? அதாவது பயம் இருக்கக்கூடாது. ஒரு சின்னதா இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிக்காத போயிட்டா, ஆசிரியர் சொன்னதை செய்யாத போயிட்டா, அவரு நம்மள வந்து அவரோட நல்மதிப்புல நம்ம கீழே இறங்கிடுவோமோன்ற எண்ணம் தான் வரணும். அவர் நம்மளை அடிப்பாரோ திட்டுவாரோன்ற பயம் இருக்கக்கூடாது. ஆசிரியரோட நன்மதிப்புக்குரிய ஆளா நான் இருக்கணும்னு குழந்தையும் நினைக்கணும். நன்மதிப்புக்கு உரியவராக வந்து ஒரு ஆசிரியர் நடந்துக்கும் போது குழந்தை தானாவே நம்மளுக்கு பிடிச்ச, நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரி ஜியாகிரபில நிறைய மார்க் வாங்குவேன். என்ன காரணம்னா எனக்கு அந்த டீச்சரை பிடிக்கும். எல்லாரும் கேட்பாங்க ஹிஸ்டரி ஜியாகிரபில எதுக்கு நிறைய மார்க், ஏன்னா நம்மளுக்கு அந்த ஆசிரியரை இம்ப்ரெஸ் பண்ண விரும்புறோம். ஸோ குழந்தை எந்த குழந்தை ஆசிரியரை இம்ப்ரெஸ் பண்ண விரும்புனா அந்த ஆசிரியர்களும் குழந்தை பால் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷனோட, அவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டா, தாய் தகப்பன் ஃப்ரெண்டு எல்லாம் கலந்த ஒரு கலவையா இருக்கணும். கண்டிப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்க தெரியணும். அந்த பரிவு பாசம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரோல்ல வந்து இன்னைக்கு ஆசிரியர் இருக்கணும். ஆனா அது இருக்கிறதுக்கு யாரு என்னவா இருக்கணும்ன்ற ஒரு உணர்வு வந்து அவருக்கு தன் வாழ்க்கையை தன் கையில எடுக்க தெரிஞ்ச ஆசிரியரால தான் அதை முடியும். தன் வாழ்க்கையை தன் கையில எடுக்கலன்னா முடியாது. நாங்க எங்களுக்கு எங்க சார் அவங்க பயப்படுறது, மாணவர்களுக்கு இல்ல இன்னைக்கு நாங்க பயந்துட்டு இருக்கிறோம்னு சொல்ற நிலைமையும் கேட்கிறோம். என்ன காரணம்?
அதுதான் இன்னைக்கு அரசு இப்போ மாணவர்கள் வந்து யதார்த்தமான ஒரு சூழ்நிலையை சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆசிரியர் மாணவர்கள் உறவு எங்களை பொறுத்தவரை நல்லா தான் இருக்குது, எங்கள் மேலே அக்கறை காட்டுறாங்க என்று ஏன்னா மாணவர்கள் வாயிலே சொல்ல கேட்குறோம். இன்னொன்று இப்போ அவர் சொன்னது மாதிரி ஏன்னா உன்னை நான் தண்ணியில் விலை கொடுத்தாகணும். ஆசிரியர் சங்கங்கள் எங்களுடைய அந்த எலெக்ஷனையே பார்த்தீங்கன்னா கடமை உரிமைன்னு தான் நாங்கள் அந்த எலெக்ஷனையே வச்சுருக்கிறோம். அடுத்தது எங்கள் உறுதிமொழி அன்றாட பார்த்தீங்கன்னா எங்கள் நலனை இயக்கம் காக்கும், மாணவர்களின் கல்வி நலனை நாங்கள் கண்ணென பேணுவோம்ங்கிற ஆசிரியர் சங்கங்கள் ஆசிரியர்களுக்காக கோரிக்கை வச்சிருக்காங்க, மாணவர்களுக்காக வைக்கலைங்கிறது அல்ல. காலி பணியிடங்களை நிரப்பு, ஆசிரியர் இப்போ எல்லா காலி பணிகளை நிரப்பி மாணவர்களின் கல்வி நிலை பாதுகாத்துங்கிற கோரிக்கை வச்சுட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அவர் ஒரே லைன்லேயே சொல்லிட்டு இருக்கிறாரு, அந்த அளவே பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னன்னா நம்மை பொறுத்தவரையில் ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு நல்ல ஆசிரியர் இந்த நிலைமையிலையும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய நான் சில பள்ளியில் பார்க்குறேன், நானும் போய் பார்த்தப்போ அக்கா அக்கான்னு சொன்னாங்க டீச்சரை, அந்த பிள்ளைகள் பூரா அக்கானே தான் கூப்பிட்றான், ஆசிரியர் அண்ணான்னு. நான் சொல்கிறது அரசு பள்ளியில் நடக்குது. இவர் பார்க்குற பள்ளி பூரா எதையோ ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்காரே தவிர இன்றும் அரசு பள்ளியில் 10 மாணவர்களை 250 மாணவர்களாக்குன அரசு பள்ளி ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா சில நேரங்களில் நான் முன்பே சொன்னது மாதிரி கல்வியை முழுநேர வியாபாரம் ஆக்கினதுக்கு பிறகு ஒரு ஸ்டேட்டஸாக கிராமத்தில் உருவாக்கிட்டாங்க. அந்த மாதிரி அங்கே படிக்க வச்சாதான் அந்த பிள்ளை தேர்வான் எடுப்பான்னு. ஆனால் இன்றைய நிலைமையில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே திரும்ப கொண்டாந்து அரசு பள்ளியில் செய்யக்கூடிய நிலைமையில தானே தவிர கல்வி தரத்தை முன்பு நீங்கள் ஒரு செக்டார் விட்டுருங்க. இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் மதிப்பெண்ணை மையப்படுத்துகிற கல்வி முறை நாட்டில் உருவாகி போச்சு. இப்போ பெற்றோரும் எப்படியாவது மார்க் எடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க, இப்போ ஆசிரியரும் எப்படியாவது பையனை மார்க் எடுக்கணும்னு. என்னைக்கு 3.5 வயசு பிள்ளையே தூக்கி ஒரு வேனில் தூக்கி போட்டுவிட்டு தாய் தந்தையர்கள் பாசத்தை பால் ஊட்டி சோறுட்டி வளர்க்காம அவனை அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு சொல்லி கொடுக்கறத மறந்து மம்மி டாடின்னு சொல்ல ஆரம்பித்தோமோ அன்றைக்கே உறவு முறை ஆசிரியர் மாணவர் உறவு முறை மட்டும் இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவு முறையிலேயே மாற ஆரம்பிச்சது. இது அடிப்படையா ஒரே ஒரு காரணம், நீங்க அந்த ஆசிரியர் தான் மாணவர் உறவுக்கு பாதகமா இருக்கிறாங்கன்னு அல்ல. ஏன்னா அடிப்படையா வளர்ற பெற்றோர்கள் உறவு முறையிலிருந்து அன்றைக்கு நாம காலத்தில் இருந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு முறை வேற. ஆனா இன்றைக்கு சொன்னது மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் பிள்ளைகளை கை கொடுக்குறாங்க, 5வது பையன் கூட கை கொடுத்து நல்லா படிக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கிறாங்க. நாங்க நல்லா வகுப்பறை கட்டடங்கள் இல்ல, கழிப்பறைகள் இல்ல, இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் அரசு பள்ளிகள் வேலை பார்க்கிறோம். அதெல்லாம் இருந்தா நீங்க குறை சொல்ற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. நான் சொல்றேன், அரசு பள்ளிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற முன்னெடுப்பை கேம்பெயின் பண்ற ஆட்கள் நாங்கள். திரும்ப சொல்றோம், அரசு பள்ளிகள் தான் இந்த நாட்டினுடைய இறையாண்மை. தனியார் பள்ளிகள் இந்த நாட்டினுடைய தேச இறையாண்மை தொலைத்து விடுவார்கள், நாசமாக்கி விடுவார்கள், சூறையாடி விடுவார்கள், மதவாதத்தை உள்ள கொண்டு வருவார்கள். இதெல்லாம் நாங்க தொடர்ந்து நாங்க ஆலோசிக்கிறோம். ஏன்னா நாங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் எதிர்பார்க்கிறோம், அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் இந்த இறையாண்மையை காக்க முடியும். நான் சொல்றீங்களா, இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தனியார் பள்ளி இந்த தனியார் பள்ளியில் யார் உருவாக்குனா? சோகால்டு அரசு பள்ளியில் முதுநிலை ஆசிரியர்களாக தலைமை ஆசிரியர் இருந்தவர்கள் தான் நாமக்கல் இருக்கிற கோழிப்பண்ணை பள்ளிக்கூடத்துல நடத்திட்டு இருக்காங்க. யார் அங்க போனாங்க? இங்க சோகால்டு சிஓ இருந்தவர்கள் தான் நாங்க அட்வைசரா இருக்காங்க. இங்க இருந்திருக்கும் அங்க போனாங்க. ஏன் அங்க போறாங்க? அப்ப அந்த கேள்வி வரும்பொழுதுதான் அந்த அச்சம் வருது. இன்னும் மோசமாக இருக்கிறது பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு சாதியத்தை தக்க வைப்பவர்களாக ஆசிரியர்களுக்கான ஒரு வருத்தம் இருக்கு. அங்கங்க உட்கார்ந்து இருக்க சாப்பாடுல அந்தந்த சாதியை சார்ந்த ஆசிரியர்ல உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறத எனக்கு கண்ணார பாக்குறேன். எப்படி இருக்கும்? சாதி ஒழிப்புக்கான மையமாக பள்ளிக்கூடத்தை பார்த்தது இன்னைக்கு என்ன பண்றாங்க? தன்னுடைய மாணவர்கள் இந்த தன்னுடைய சாதிக்காரர்கள் என்று சொல்லிக்கின்ற நிலைமை இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஆசிரியர் உறவு வரும்? அப்ப நான் சொல்றது எல்லாம் குற்றம் அல்ல, எதிர்பார்ப்புகள். ஒரு குழந்தை உரிமை செயற்பாட்டாளராக லட்சம் குழந்தைகள் ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசு பள்ளியில் தான் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளோட உரிமைகளுக்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். அதனால இதுக்கு ஏதோ குற்றம். நான் சுய பரிசோதனை செய்யுங்கள், ஆசிரியர்களை சுய பரிசோதனை செய்யுங்கள், உங்களை நீங்கள் தேடுங்கள். உங்களுக்கு நீங்க வாசிக்கிறீங்களா? நீங்க குழந்தைகளுக்கு இணையாக அப்டேட் வரீங்களா? குழந்தை நேய அணுகுமுறை இருக்கிறதா? குழந்தை பாதுகாப்பு அணுகுமுறை இருக்கா? பள்ளிக்கூடம் தரமானதாக இருக்கிறதா? நாம் பள்ளிக்கூடத்தை தரமாக்குவதற்கு என்ன வழி? சங்கங்கள்ல பேசுங்க, அதை முழக்க வையுங்கள். கல்வி அடிப்படை உரிமை, அது அனைத்து கல்விக்கான உரிமை. அது ஆசிரியர்கள் மாணவர்கள் சமூகம் இணைந்து போராட வேண்டிய விஷயம். ஆசிரியர்கள் தான் முன்மாதிரி, முதல் கடமையாளர் ஆசிரியர். அந்த கடமையாளருக்கான உரிமையில் தான் நான் கேட்கிறேன் ஒழிய குற்றம் சுமத்துறேன். 50% பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல கழிப்பறை வசதி இல்லை. பெண் ஆசிரியர்கள், அதாவது அவர் சொல்றாரு பெண்ணாசிரியர்கள்லாம் வெளியில போய் இல்லாம இருக்கிற அந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலை இன்னும் அரசு பள்ளிகள் இருந்து அந்த ஆசிரியர்கள் கற்றுத்தரட்டும். பெற்றோர்களுக்கு இந்த ஊடகங்கள் வாயிலாக உங்களை போன்றவர்கள் கற்றுத்தருகிறீர்கள். ஒரு மறுமலர்ச்சியை நாம் எதிர்பார்க்கலாம். நல்லாசிரியர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து நல்ல ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.